சிவகங்கையில இளைஞர் காவல் மரண வழக்க உயர்நீதிமன்றத்தோட கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியுள்ள தாவைக்கா தலைவர் விஜய், திமுக ஆட்சியில சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையா தமிழக காவல்துறை செயல்படுவதா கண்டனம் தெரிவித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல, திருபுவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு அஜித்குமார் காவல் மரண வழக்குல மக்கள் மனங்கள்ல பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு கொடூரமா மனிதாபிமானமே இல்லாம சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட நேரடி கண்காணிப்புல இயங்கும் காவல்துறை நடந்து கொள்ளுது அப்படிங்கறத இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. திமுக ஆட்சியின் போது நடந்த பல்வேறு காவல் மரண வழக்குகள்ல தற்போதைய நிலை என்ன, அந்த வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவங்க அனைவர் மீதும் கொலை வழக்கு பதியப்பட்டதோட பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை இந்த அரசு பெற்று தந்திருக்கா அப்படின்னு விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகள்ல 24 பேர் காவல் நிலையத்துல மரணம் அடைந்திருப்பதா உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதி அரசர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில, அந்த 24 பேரோட மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் உடனடியா வெளியிடணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. அஜித்குமார் காவல் மரண வழக்குல காவல்துறையினரே கொலை குற்றவாளிகள் அப்படிங்கறதுனால இதனை தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சது அப்படின்னா விசாரணை நியாயமா நடைபெறாது அப்படின்னு சொன்ன விஜய், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு போலவே உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விரைந்து விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. பாமர மக்களை வதைக்கும் திமுக அரசுக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தல்ல தமிழக வரலாற்றுல அந்த கட்சி நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தோல்விய மக்கள் பரிசா கொடுப்பாங்க அப்படின்னு தாவைக்கா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு.